ஏழாம் வகுப்பு இயல் 1 கவிதை பேழை ஒன்றல்ல இரண்டல்ல. நுழையும் முன். தமிழ்நாடு நிலவளமும் நீர்வளமும் மட்டுமன்றி பொருள் வளமும் அருள் வளமும் நிறைந்தது. அதேபோல தமிழ்மொழி இலக்கிய வளமும் இலக்கண வளமும் நிறைந்தது. தமிழ்நாட்டு மன்னர்களும் வள்ளல்களும் கொடைத்திறன் மிக்கவர்களாக விளங்கினர். இக்கருத்துக்களை விளக்கும் பாடலை அறிவோம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமையில்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். தென்றல் தரும் இனிய தேன்மணமும் கமழும், செங்கனியும் பொன்கதிரும் தந்துதவும் நன்செய் வளம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். பகைவென்ற திறம்பாடும் பரணி வகை, சிழும் பரிபாடல் கலம்பகங்கள் 8 தொகை. வான் புகழ்கொண்ட குரலோடு அகம்புறமும், செம்பொருள் கண்ட தமிழ்ச்சங்க இலக்கிய பெருஞ்செல்வம். ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். முல்லைக்குத் தேர் கொடுத்தான் வேள்பாரி, வான்முகிலினும் புகழ்படைத்த உபகாரி. கவிச்சொல்லுக்குத் தலை கொடுத்தான் அருள்மீறி, இந்த வள்ளலாம் குமணன்போல் வாழ்ந்தவர் வரலாறு. ஒன்றல்ல இரண்டல்ல தம்பி, சொல்ல ஒப்புமை இல்லாத அற்புதம் தமிழ்நாட்டில். உடுமலை நாராயண கவி. சொல்லும் பொருளும். ஒப்புமை இணை, அற்புதம் வியப்பு, முகில் மேகம், உபகாரி வள்ளல். பாடலின் பொருள். தமிழ்நாட்டின் பெருமைகளை கூறினால் அவை ஒன்றிரண்டல்ல பலவாகும். அவை வேறு எவற்றோடும் இணை சொல்ல முடியாத விந்தைகளாகும். இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும், சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும். தமிழ்நாட்டின் நன்செய் நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும். பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம். அத்தோடு இசைப்பாடலான பரிபாடலும் கலம்பக நூல்களும் 8 தொகையும் வான்புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும். முல்லைக்குத் தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் வேள்பாரி. புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத் துணிந்தான் குமணவள்ளல். இவர்கள்போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும். நூல் வெளி. பகுத்தறிவு கவிராயர் என்று புகழப்படுபவர் உடுமலை நாராயண கவி. இவர் தமிழ் திரைப்படப் பாடலாசிரியராகவும் நாடக எழுத்தாளராகவும் புகழ் பெற்றவர். தமது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர். நாட்டுப்புற இசையின் எளிமையை கையாண்டு கவிதைகள் எழுதியவர். இவரது பாடல் ஒன்று இங்கு தரப்பட்டுள்ளது.